ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அன்னிக்கிட்ட சொன்னேன், ஏன்னி நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் ஏற்கனவே இந்த விஷயத்த நாங்கள் ஒரு விஷயத்துக்காக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுக்காக நீங்களும் ஒரு மனசை ஏன் அப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. இல்லைங்கள, நாங்கள் அதுக்காக நம்ம யாரையும் சொல்ல முடியாது. இது மாதிரி அத்தை என்கிட்ட அப்படி பேசினதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் அதுக்காக சொல்லிட்டேன், அம்மா அது மாதிரி பேசுதுங்கிறதுக்காக நீங்கள் ஏன் ஒரு சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க? நீங்கள் அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். நமக்கு அந்த யோசிக்கிறதுனால என்ன ஆக போகுது? நீங்கள் நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நம்மளே பார்த்து முடிவெடுத்துக்கிறதா நல்லது. ஏன் நீ அவங்கக்கிட்டெல்லாம் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க நீ அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் பேசணும்னு இல்லை, சித்ராத்தை தான் சொன்னாங்க இது மாதிரி உங்கள் மாமியாரை நீ ஏதோ பேசிட்டியாமே பண்ணிட்டியாமே, ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டாங்கன்னொன்னே, அது நீங்கள் யதார்த்தமாக உங்களுக்கு 2 பேருக்குள்ளே உள்ளது, அதை எதுக்கு நீங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, நான் அத்தைக்கிட்ட பேசினதை எதுக்கு இவங்க போய் அதெல்லாம் சொல்லணும்? இவங்க மேலேயும் தப்பு இருக்குல்ல. இவங்க சொல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா அதை அவங்க எதுவும் இது பண்ணிக்க மாட்டாங்க. இவங்க ஏன் சொல்லணும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இல்லை நான் சொல்கிறதுக்கு பண்ணுறதுக்கெல்லாம் நான் யோசிக்கலப்பா. எதா இருந்தாலும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்க வேண்டியதான். அதுக்கு இடையில் நம்மளால் எதையும் இப்போயும் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் இது பண்ணிக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம இது பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இப்போ இந்த நேரத்தில் எதுக்கும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிறோம் அப்படின்னா அதையும் இதையும் போட்டு நம்ம குழப்பிட்டு தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இருந்தோன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் சில விஷயத்த நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. அப்படி செஞ்சோன்னா நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதாக இருக்கும். அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே நம்மளால் எதுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளால் இப்போதைக்கு எதுக்காகவும் யாருக்காகவும் கா சொல்லிக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் கொஞ்சம் குறையா இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த விஷயம் அந்த விஷயம்னு சொல்லிட்டு நம்ம இப்போதைக்கு பேச வேண்டாம். அவர் அதுக்காக உங்கள் அண்ணன் என்கிட்ட கோவப்படுறாரு. நீ ஏன் அம்மா அப்படி சொன்ன இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான். நான் சொல்கிற விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் போக போக நம்மளால் எந்த விஷயத்துக்கும் எதாலேயும் ஒரு சில விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ண முடியலை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். இப்போ இருக்கிற நேரத்தில் நம்ம அதெல்லாம் இடையூறா நினைக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது. ஆனால் அவங்க இந்த நேரத்தில் இதுக்கு சரிங்கிறத யோசிக்காமையே ஒரு சில முடிவுகள் எடுத்துடுறாங்க. ஆனால் அது போக போக தானே அந்த விஷயங்களை பற்றி தெரியும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். இதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் நம்ம யோசிச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். எல்லாமே சரியாகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்காக நாங்களும் யாருக்கிட்டையும் எந்த விஷயத்துக்காகவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறது இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்காகவும் ஒரு சில நேரங்கள் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சில விஷயத்தில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில இது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சிலது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு அந்த விஷயத்தில் எதையும் இப்போதைக்கு நம்ம சொல்கிற மாதிரி இல்லை. போக போக நம்மளுக்கு எல்லாமே சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் அம்மாக்கிட்ட, நீங்கள் ஒரு சில நேரத்தில் இதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம்.